ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பெயர்ச்சி 2024 எப்போது, அதன் தாக்கம் சுபமா அசுபமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் 9வது கிரகம் சனி கிரகம். சனி பகவான் நீதிமான். இவர் அரசனை மட்டும் இல்லை, அனைத்து மனிதனையும் தண்டிப்பவர். இவரிடம் எந்த அமைச்சரின் சிபாரிசும் எடுபடாது. சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சனியின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தான். அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார். சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் பலன்களை கொடுப்பார். சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் அதிகம். முதலில் சனி வக்ர பெயர்ச்சி என்றால் என்ன? சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கியிருந்து 12 ராசிகளுக்கான பலன்களையும் தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பெயர்ச்சி என சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகிற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனியின் தனது சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15, 2024 வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். சனி பகவான் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார். இந்த சனி வக்ரமாவதால் அதன் தாக்கம் சுபமா அசுபமா? சனி வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. இப்போது சனி வக்ரமாகுவதால் மேஷம், மிதுனம், மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலன்களை பெறலாம். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெறலாம். அதே நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபம் பெறலாம். புதிய ஒப்பந்தத்தையும் பெறலாம். இப்படியாக அதிகமான சுப பலன்கள் கிடைக்க போகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.